புது குரூப்ல போட்டுருங்க. செலக்ஷன் அண்ட் எலெக்ஷன் டைட்டில் சரியா? நேத்து வந்து எடிட்டோரியல் கஷ்டமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. The election commission needs a selection panel free of executive bias. Bias என்னதுமா? ஒரு தலைப்பட்சமா இருக்குது. வேற வார்த்தை என்னதுன்னா partisan. சரியா? சரி, இந்த எடிட்டோரியல் vocabs எனக்கு வேணும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க எடிட்டோரியல் படிக்கும் போதே எங்களுக்கு vocabs எழுதுனா, இப்ப நான் சொல்லும் போதே எழுதுனா எனக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. மீதி பேர் வந்துட்டு ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகுது, வீட்டுக்கு போய் எழுதுனா ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எப்படினாலும் நீங்க எழுதிக்கீங்க, நாளைக்கு வரும்போது இந்த எடிட்டோரியலுடைய vocabs நோட்ல இருக்கும். சரியா? சரி. சோ பயஸ்னா என்னதுமா? ஒருதலை பட்சமா செயல்படுது. பார்ட்டிசன் வேற வார்த்தை. நெப்போட்டிசம் ஒரு வார்த்தை படிச்சுக்கோமா? நெப்போட்டிசம் என்னது? பாலிடிக்ஸ்ல ஸ்போர்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரன் தெரிஞ்சவனுக்கும் சொந்தக்காரனுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு வேலை வாங்கி கொடுத்தாங்கனாலோ இல்ல ஒரு போஸ்ட் வாங்கி கொடுத்தாங்கனாலோ அதுக்கு பேர் என்னது அப்படின்னா நெப்போட்டிசம். நெப்போட்டிசம் ஃப்ரீ ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் பைஸ். எக்ஸிகியூட்டிவ்னா யாரு அப்படின்னு சொல்லிருக்கேன் உங்களுக்கு. எக்ஸிகியூட்டிவ்னா யாருமா? மூணா பிரிப்போம் நம்ம. சரியா? இந்திய கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ். சரியா? லெஜிஸ்லேட்டிவ்னா எம்எல்ஏ எம்பிஸ், அடுத்தது ஜுடிஷியல், நடுவுல எக்ஸிகியூட்டிவ். எக்ஸிகியூட்டிவ்னா யாரு அப்படின்னா the government officials. இவங்களுக்கும் எம்எல்ஏ எம்பிஸ்க்கும் சம்பந்தம் இருக்க கூடாது ஆக்சுவலா. சரியா? இந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் தான் இந்த வார்த்தை வச்சு யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு. சரியா? the quick if not. புரியுதா? if not if not என்ன அர்த்தம்? ஒண்ணே the quick if not hasty ன்னு சொல்றாங்களே, அப்படி என்ன அர்த்தம்? குயிக்கா. இப்போ நீங்க இத ஹேஸ்டின்னு சொல்லலைனா அட்லீஸ்ட் என்னன்னு சொல்லணும்? குயிக்னாவது சொல்லணும். சரியா? ஹேஸ்டி நீங்க சொல்றீங்க, அவங்க ஒத்துக்கறல, இல்ல ஹேஸ்டி கிடையாது அப்படிங்கறாங்க. ஹேஸ்டினா என்ன அர்த்தம்? வேகமா ஒரு விஷயத்தை பண்றது நெகட்டிவ் மீனிங். சரியா? நெகட்டிவ் மீனிங். ஹேஸ்டிங்கிறது நெகட்டிவ் மீனிங். வேகமா ஒரு விஷயத்தை பண்றீங்க, சோ ஹேஸ்டியா பண்றீங்க. அப்படி இல்லைனா ஹேஸ்டியா பண்றீங்கன்னு ஒத்துக்கணும், இல்லைன்னா என்ன ஒத்துக்கணும்? குயிக்கா பண்றீங்கன்னு ஒத்துக்கணும். குயிக் என்னது? filling up. filling up னு இருக்கா? குயிக்ங்கிறது adjective, இல்ல filling upங்கிறது தான் noun. சரியா? பிலிப்னு ஒரு வார்த்தை படிச்சுக்கோமா? பிலிப். பிலிப்னா என்னது? தெரியாது, நம்மளுக்கு மறந்துட்டு. பிலிப்னா மோட்டிவேஷன். இது filling up, இது வேற. பிலிப். பிலிப்னா என்ன அர்த்தம்? சத்தமா ரைட். filling up of என்ன ஃபில் பண்ணாங்க? 2 வேகன்சிஸ். எதுல? இந்த has 2 வேகன்சிய அவசரமா ஃபில் பண்ணிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால. இது எதை அட்ராக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா கிரிட்டிசிசம். கிரிட்டிசிசம்னா ஸ்க்ரூட்டினி, கிரிட்டிசிசம் எல்லாமே தப்பு கண்டுபிடிக்குது. சரியா? சரி, எப்படிப்பட்ட கிரிட்டிசிசம்? நியாயமானதா அநியாயமானதா? நியாயமான கிரிட்டிசிசம். சரி, அப்போ இவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்றது கரெக்ட் தான் அப்படிங்கிறாங்க. சரி, the மல்டி மெம்பர்ஸ் கிடையாது, மல்டி மெம்பர் தான் வரும். ஏன்னா இது நவுன், இது அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்ட பாடினா மல்டி மெம்பர் பாடி got new members within days of. கொஞ்ச நாள் ஆறதுக்கு உள்ள, கொஞ்ச நாளைக்கு உள்ளேயே புது 2 மெம்பர்ஸ் கிடைச்சாங்க. எந்த கொஞ்ச நாளைக்கு உள்ளேயே? within days of the royal and election commissioner. சரியா? அப்போ எலெக்ஷன் கமிஷனர் ரிசைன் ஆகுறாரா, ரிசைன் பண்றாரா, அதுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேர் வராங்களா, இல்ல கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வராங்களா? கொஞ்ச நாள்ல இன்னொரு 2 பேர் வந்துடுறாங்க. ரைட்டா? ஹூஸ் யாரு? யாருடைய அப்பாயின்மெண்ட்? அருண் கோயல்ஸ் அப்பாயின்மெண்ட். அருண் கோயல்ஸ் அப்பாயின்மெண்ட் இட்செல்ஃப் இருக்கா? இருக்காதாமா? இட்செல்ஃப் இருக்குல்ல, இங்க இட்செல்ஃப் என்ன? செல்ஃப் கேஸ் படிச்சுக்கோமா? செல்ஃப் கேஸ் படிச்சுக்கோமா? இதெல்லாம் படிச்சுக்கோ. டூவர் ரிசீவர் சேம் தான் செல்ஃப் கேஸ். சரியா? அல்டி சொல்றதுக்கு ஸ்ட்ரெஸ் கேஸ், ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுக்கு செல்ஃப் கேஸ். இங்க எப்படி சொல்றாங்க?
ரிசீவர் சேமா சொல்றாங்களா இல்ல ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்களா? சரி, எது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க? அப்பாயின்ட்மென்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க. இது ஒரு பர்சன் கிடையாது, ஒரு திங். அதனால எந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம்? whose appointment itself came in the midst of a bench hearing. சரி, இவருடைய அப்பாயின்மென்ட். இவரு இப்ப ரிசைன் பண்ணாரு. இப்போ இவருக்கு பதிலா இன்னொரு 2 பேர் வந்துட்டாங்க. இவருடைய அப்பாயின்மென்ட் இவருடைய அப்பாயின்மென்ட் எதுக்கு நடுவுல வந்துச்சு? இந்த மிட்ஸ்ட் ஆஃப்னா இந்த விடலாம். எதுக்கு நடுவுல வந்துச்சுன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஹியரிங். கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஹியரிங் ஃபார் ட்ரூலி இண்டிபெண்டன்ட். உண்மையிலே இண்டிபெண்டன்டான ஒரு process வேணும். எதுக்கு? of selecting members of the panel that conducts and supervises elections. that எதை ரெஃபர் பண்ணுது? சரி, பின்னாடி இந்த வாசிச்சு போகும், கொஞ்சம் நல்லா புரியும். சரியா? ஒரு பேனல் எப்படிப்பட்ட பேனல்னா அந்த பேனல் வந்துட்டு கண்டக்ட் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணும். எதை? இந்தியாவுடைய ரைட். இப்படிப்பட்ட ஒரு பேனல் மெம்பர்ஸ் என்ன பண்ணணுமா? நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய process எப்படி இருக்கணுமா? எலெக்ஷன் நடத்துறவங்க எந்த கட்சியும் சேர்ந்து இருக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷனை நடத்துறதுக்கு ஒரு பேனல் வேணும். அந்த பேனல் மெம்பர்ஸ் செலக்ட் பண்றதுக்கும் எப்படிப்பட்ட process வேணும்? இண்டிபெண்டன்டான process வேணும். அப்படின்ட்டு என்ன போகுது? ஒரு ஹியரிங் போகுது. ஹியரிங்னா ஒண்ணு இல்ல, ஒரு கோர்ட் கேஸ் வச்சு. சரியா? அப்போ இப்படி ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது. அதுக்கு மத்தியில தான் யாரு செலக்ட் ஆனா? இவரே செலக்ட் ஆனா. சரியா? ஒரு கேஸ் போயிட்டு இருக்கிறது மத்தியில தான் இவரையே செலக்ட் பண்ணிட்டாங்க. திருப்பி கூட வாசிக்கிறேன். சென்டென்ஸ் பெருசு ஆனா புரியும். மல்டி மெம்பர் பாடி இருக்கா? மல்டி மெம்பர் பாடின்னு எதை சொல்றாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை தான் சொல்றாங்க. சரியா? மல்டி மெம்பர் பாடினா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதுக்கு எத்தனை பேர் வந்தாங்க? விதின் கொஞ்ச நாளைக்குள்ளேயே. எத்தனை நாளைக்குள்ளேயே? இந்த அருண் கோயில் ரிசைன் பண்ண கொஞ்ச நாளைக்குள்ளேயே. இந்த அருண் கோயில் இருக்காப்ல இல்ல, இவருடைய அப்பாயின்மெண்ட் எங்கதான் வந்துச்சு? ஒரு பிரச்சனையில தான் வந்துச்சு. எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஹியரிங் நடந்துட்டு இருக்குது. எதுக்கு ஹியரிங் நடக்குது? நமக்கு ஒரு ட்ரூலியான இண்டிபெண்டன்டான process வேணும். இது புரியும்னு நினைக்கிறேன். இது இண்டிபெண்டன்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ். இது அட்ஜெக்டிவ். சரியா? இது என்னதப்போ? எப்படிப்பட்ட இண்டிபெண்டன்ட் process? of selecting members of the panel that conducts and supervises elections. Right. அடுத்து critics are not wrong. நம்ம மாத்திடுவோமா? right ன்னு மாத்திடுவோம். critics are right. critics கரெக்ட்டா சொல்றாங்க. எப்போ? when they point out that the active setting of the process of selecting the chief election commissioner and other ECs appeared to fall short of the sort of independence of March 2023 envisaged. நல்லா இருக்கு. இவ்வளவு பெருசா இருந்தா நம்ம ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. பிடிச்சா வந்து கிரிட்டிக்ஸ் வந்துட்டு கரெக்டா இருக்காங்க. எப்போ? அவங்க என்ன பண்றாங்க? யாரை ரெஃபர் பண்றாங்க? அதே யாரு? கிரிட்டிக்ஸ். அவங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க. என்ன பாயிண்ட் அவுட் பண்றாங்கன்னா ஒரு ஆக்ட் இருக்கு. சரியா? ஆக்ட். சரியா? அந்த ஆக்ட் சப்ஜெக்ட்டுக்கு verb எப்பவுமே கண்டுபிடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. சரியா? சென்டென்ஸ் பெருசா இருந்துச்சுன்னா கிளாஸ் பிடிக்கணும் சப்ஜெக்ட் and verb பண்ணணும். ஆக்ட்க்கு verb சொல்லுங்க. ஆக்ட் appear. சரியா? சரி, சப்ஜெக்ட்டுக்கும் verb-க்கும் நடுவுல வர்றது எப்பவுமே ரைட். இது வந்து புது பேட்சுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிடுங்க. சப்ஜெக்ட்டுக்கும் verb-க்கும் நடுவுல ஒன்னு வந்துச்சுன்னா அது கண்டிப்பா ரைட். ஒரு ஆக்ட்னு சொல்றாங்களா? இந்த ஆக்ட் வந்துட்டு என்ன பண்ணிச்சு அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்புறம் மத்த எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இவங்கள செலக்ட் பண்ற process என்ன பண்ணிச்சு? செட் அவுட் பண்ணிச்சு. சரி, செட் அவுட் நமக்கு மீன் தெரியாது, எனக்கு வேற வார்த்தை கொடுங்க. என்ன சொல்லலாம்? எஸ்டாப்ளிஷா எக்ஸ்பிளைன் போடலாமான்னு சொல்லு. எக்ஸ்பிளைனிங் சொல்லலாமான்னு சொல்லு. சரியா? சென்டென்ஸ் மீனிங் புரிஞ்சு எனக்கு எக்ஸ்பிளைனிங் போடலாமான்னு சொல்லுங்க.
ஒரு ஆக்ட், இந்த ஆக்ட் என்ன பண்ணுது? எக்ஸ்பிளைன் பண்ணுது. பக்கத்துல இருக்கிற நவுன் ஆக்ஷன் பண்ணுது. V1ing as adjective. பக்கத்துல இருக்கிற நவுன் ஆக்ஷனா பண்ணுச்சுன்னா V1ing as ஒரு ஆக்ட் இருக்குது. இந்த ஆக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது? என்ன ப்ராசஸ்னா செலக்ட் பண்றாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையும் மற்ற எலெக்ஷன் கமிஷனரையும் செலக்ட் பண்ற அந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஆக்ட் appeared to fall short of நம்ம தெரியும். fall short இல்ல, ஃபெயில் ஆகுது. சரியா? ஃபெயில் ஆகுது. appeared to fail the short of independence which வந்ததா சூப்பரா. which the Constitution bench verdict of March 2023 envisaged. சரி, இதை பிரிப்போமா? Constitution bench verdict the subject, envisagedங்கிறது right, envisaged. எழுத மாட்டேங்குது. சரி, இப்போ பாருங்க. இப்போ நீங்க சொல்லுங்க. Constitution bench verdict of March 20. verdict என்னதுமா? Constitution bench judgment அப்ப ஒன்னு கொடுத்துச்சு அப்படிதானே? இந்த ஜட்ஜ்மென்ட் வந்துட்டு என்ன பண்ணிச்சு? ஜட்ஜ்மென்ட் வந்துட்டு என்ன envisage என்னதுமா? visage, visage னா என்னது? vision ஒரு வார்த்தை இருக்கா? visage அப்படினா பார்க்கிறது. சரியா? இப்போ அந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஜட்ஜ்மென்ட் எப்ப கொடுத்தது? மார்ச் 2023. பார்த்துச்சுன்னு சொல்றாங்களா? என்ன பார்த்துச்சு? என்ன பார்த்துச்சு? சரி, என்ன பார்த்துச்சுன்னு இந்த கிளாஸ்க்குள்ள இருக்குதா? இல்ல, ஆக்சுவலா இந்த விச் தான் நம்மளுக்கு தெரியாது. சரியா? இந்த விச் சப்ஜெக்ட்டா வந்திருக்கா ஆப்ஜெக்ட்டா வந்திருக்கா? சப்ஜெக்ட்டா ஆப்ஜெக்ட்டா? விச் மறைஞ்சு வந்திருக்குங்க, ஹிடன் கன்ஜங்க்ஷன். சரியா? மறைஞ்சு வந்திருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் verdict பார்த்துச்சு. எதை பார்த்துச்சுன்னா இந்த விச் தான் பார்த்துச்சு. விச் எதை ரெஃபர் பண்ணுது? விச் எதை ரெஃபர் பண்ணுது? இது முதல் வார்த்தை தானே. எதை ரெஃபர் பண்ணுச்சு? இண்டிபெண்டன்ஸ். அப்போ கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஜட்ஜ்மென்ட் கொடுக்குதுங்க. இந்த ஜட்ஜ்மென்ட் வந்துட்டு ஒண்ணு பார்த்துச்சு. எதை பார்த்துச்சுன்னா ஒரு இண்டிபெண்டன்ஸ் பார்த்துச்சு. அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு எது ஃபெயில் ஆகுது? அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு எது ஃபெயில் ஆகுது? தட் என்ன ஆயிருது? ஃபெயில் ஆயிருது. அப்படின்னு யாரு சொல்றா? அப்படின்னு யாரு சொல்றா? கிரிட்டிக்ஸ் சொல்றாங்க. திருப்பி பாருங்க, கிரிட்டிக்ஸ் வந்துட்டு கரெக்ட்டா சொல்றாங்க. எப்போ அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. என்ன பாயிண்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஆக்ட் இருக்குல்ல, இந்த ஆக்ட் வந்துட்டு பாக்குறதுக்கு என்ன ஆகுற மாதிரி இருக்குது? எதுக்கு ஃபெயில் ஆகுற மாதிரி இருக்குது? இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ்ல ஃபெயில் ஆகுற மாதிரி இருக்குது. எந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ்? இந்த ஜட்ஜ்மென்ட் வந்து பார்த்துச்சு இல்ல, இந்த ஜட்ஜ்மென்ட் பார்த்த அந்த விதமான அந்த விதமான இண்டிபெண்டன்ஸ்ல ஃபெயில் ஆகுற மாதிரி எது தெரியுது? ஆக்ட் தெரியுது அப்படின்னு யாரு சொல்றா? கிரிட்டிக்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்க? பாயிண்ட் அவுட் பண்றாங்க. அப்படி அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணும்போது அவங்க சொல்றது கரெக்டா தப்பா? கரெக்ட். சொன்னது புரிஞ்சுச்சா? திருப்பி வாசிக்க போறோம். வாசிக்கும் போது மண்டையில புரியுதான்னு பாருங்க. Critics are not wrong when they point out that normal conjunction. என்ன பாயிண்ட் அவுட் பண்றாங்கன்னா, the act பத்தி சொல்ல போறோம். சரியா? the act எப்படிப்பட்ட ஆக்ட்? explaining the process of selecting the and other election commissioners. இவங்களை செலக்ட் பண்ணக்கூடிய இந்த ஆக்ட் எப்படி அப்பீல் ஆகுது? அப்பீல் டு ஃபால் ஷார்ட் ஆயிடுச்சு. எதுக்கு ஃபால் ஷார்ட் ஆயிடுச்சுனா, இந்த விதமான இண்டிபெண்டன்ஸ்க்கு ஃபால் ஷார்ட் ஆயிடுச்சு. எந்த விதமான இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா, the constitutional bench verdict வந்துட்டு envisage பண்ண இண்டிபெண்டன்ஸ்க்கு இந்த ஆக்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு யாரு சொல்றா? கிரிட்டிக்ஸ் சொல்றா. அப்படி அவங்க கிரிட்டிக்ஸ் சொல்லும்போது அது புரிஞ்சது. புரியணும். புரிஞ்சா மனசு விட்டுங்க. புதுசுக்கு புரிஞ்சாமா? ஏதோ கொஞ்சமாவது பிக்கப் பண்ண முடியுதா? சரி, அடுத்தது the
the selection இருக்கா? என்ன செலக்ஷன்? அந்த ரெண்டு பேர் செலக்ஷனா இல்ல இந்த அருண் கோயில் செலக்ஷனா? ஆமா, அந்த ரெண்டு பேர் யாருடைய செலக்ஷன்மா? ரெண்டு பேரும். இப்ப கிரிட்டிக்ஸ் வந்து சொல்றாங்கல்ல, கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்க? ஒரு ஜட்ஜ்மென்ட் வந்த மாதிரி இவங்க பண்ணவே இல்லன்னு சொல்றாங்க. இந்த செலக்ஷன் சொல்லும்போது அருண் கோயிலுடைய செலக்ஷன் கிடையாது. அதை பத்தி ஏற்கனவே பேசிட்டோம் இல்ல? யாருடைய செலக்ஷன் பத்தி பேசுறோம்? ரைட். இந்த ரெண்டு பேரை செலக்ட் பண்ணாங்கல்ல, அது the selection took place at the petition. The petition என்ன பண்ணுது அப்படினா சேலஞ்ச் பண்ணுது. இது v1ing as a adjective, இது subject. இதுக்குரிய verb கண்டுபிடிங்க. was. சரி, இப்போ ஒரு ஆக்ட் போட்டாங்களா? அந்த ஆக்ட் கரெக்ட்டா தப்பாங்க? வேற ஒரு ஆக்ட் போட்டாங்களா? இந்த லைன் ஒரு ஆக்ட் போட்டாங்களா? அந்த ஆக்ட் கரெக்ட்டா தப்பா? புரியவே இல்ல. ஆக்ட் கரெக்ட்டா தப்பாங்க? ஆக்ட் கரெக்ட்டா தப்பா? ஆக்ட் ஃபெயில் ஆச்சுன்னு படிச்சோமா? ஆக்ட் அப்பியர் டு ஃபெயில்னு படிச்சோமா? the act appeared to fail ன்னு கிரிட்டிக்ஸ் வந்து என்ன பண்றாங்க? பாயிண்ட் அவுட் பண்றது கரெக்ட்டா தப்பா? அப்ப இந்த ஆக்ட் ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறது கரெக்ட்டா தப்பா? கரெக்ட் தான். சரியா? இங்க ஒருத்த வாராங்க, கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒருத்த வாரான். அவன் வந்து என்ன சொல்றான்னா இந்த ஆக்ட் தப்பு அப்படின்னு சொல்றான். நம்ம என்ன சொல்றோம்? அந்த கிரிட்டிக் வந்துட்டு கரெக்ட்டா தான் சொல்றான் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆக்சுவலா இந்த ஆக்ட் கரெக்ட்டா தப்பா அப்படின்னு கேட்டா தப்பு. சொல்றது கொஞ்சம் புரியுதா? சரி, ரைட். இப்போ டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த ஆக்ட் இருக்குல்ல, இந்த ஆக்ட் was about to நம்ம படிச்சிருக்கோம். about to என்ன அர்த்தம்? திருப்பி வர லைன் முடிச்சு திருப்பி வர. about to என்ன அர்த்தமா? about to என்ன நடக்க போகுது. சரியா? நடக்க போகுது. about to happen ஆக போகுது. about to happen நடக்க போகுது. என்னது? about to be taken up for hearing. taken up for hearing. ரைட். இந்த லைன் ஈஸியான லைன். இத புடிச்சிட்டு மாத்தி முதல்ல இருந்து வரும். செலக்ஷன் நடக்குதுங்க. எப்படி பண்ணுது அப்படின்னா, ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. பெட்டிஷன் வந்துட்டு என்ன பண்ணுது? எதை சேலஞ்ச் பண்ணுது? ஆக்சுவலியா ரியாலிட்டியை சேலஞ்ச் பண்ணுதுல. இத இப்பதான் என்னவே பண்ண போறாங்க? ஒரு பெட்டிஷன் போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்க. அது உடனே ஹியரிங்க்கு வராது. அது ஹியரிங் வர்றது கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ இந்த பெட்டிஷன் வந்துட்டு ஹியரிங் வந்துட்டா வரலையா? வரல. இப்பதான் என்ன பண்ணுது? வரப்போகுது. அந்த டைம்ல பார்த்து கரெக்டா இங்க என்ன பண்ணாங்க? கோல்மால் பண்ண மாதிரி இருக்கா? கரெக்டா பண்ண மாதிரி இருக்கா? ஏமாத்திட்டு ப்ராசஸ் இந்த ஆக்ட் இல்ல. இந்த ஆக்ட் எல்லாரும் என்னன்னு சொல்றாங்க? தப்புன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆக்ட் கரெக்டா தப்பான்னு ஒருத்த பெட்டிஷன் போட்டிருக்கான். அந்த பெட்டிஷன் ஹியரிங் வருது, வரப்போகுது அப்படின்னு உடனே டக்குனு என்ன பண்ணாங்க? ரெண்டு பேரை. சரியா? சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். சரி, எலெக்ஷன் கமிஷன் நீட்ஸ் a எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு செலக்ஷன் பேனல். எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கிற ஆட்கள பேசல. எலெக்ஷன் கமிஷனை செலக்ட் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கும்ல, அந்த குரூப்பை பத்தி பேசணும். அந்த செலக்ஷன் பேனல் எப்படி இருக்கணுமா? ஃப்ரீ ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் வயசு இல்லாம இருக்கணுமா? சரி, the quick if not hasty filling up of the election commission of India has attracted. கதையை புரிஞ்சுக்கணும். ரெண்டு பேரை ஃபில் பண்ணிட்டாங்கன்னு யாருமே சந்தோஷப்படல. ரெண்டு பேரை ஃபில் பண்ணிட்டாங்கன்னு எல்லாரும் என்ன பண்றாங்க? கிரிட்டிசைஸ் பண்றாங்க. எங்க ஃபில் பண்ணாங்கமா? எலெக்ஷன் கமிஷன் இந்தியாலயா இல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செலக்ஷன் பேனல்லையா? இந்தியால எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால தான் ஃபில் பண்றாங்க. அப்படிதானே? ஆமா. எப்படி ஃபில் பண்றாங்க அப்படிங்கறத இப்ப பிரச்சனையாவே ஆகுது. ECIன்னு ஒன்னு இருக்குங்க. சரியா? இவங்க வந்துட்டு கண்டிப்பா எப்படிதான் இருக்கணும்னா இண்டிபெண்டன்ட்டா தான் இருக்கும். எந்த கட்சியை சார்ந்து. சரியா? இப்ப இவங்களை செலக்ட் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்ல தான் இப்ப பெரிய சிக்கலா இருக்கு. சரியா? இப்ப ரெண்டு பேர் எதுல போட்டிருக்காங்க? இங்க போடல, செலக்ஷன் பேனல்ல போடல. ரெண்டு பேர் எங்க போட்டிருக்காங்க? இங்க ஒரு ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க இல்ல. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இந்த ரெண்டு பேரை யாரு செலக்ட் பண்ணா? எவன் சூஸ் பண்ணா? எப்படி இந்த ரெண்டு பேரும் இந்த போஸ்ட்ல போட்டி? அதுதான் பிரச்சனையா? சொல்றது கொஞ்சம் புரியுதா?
அதனால இங்க என்ன பிரச்சனை சொல்றாங்க? எலெக்ஷன் கமிஷன் நீட்ஸ் a எலெக்ஷன் பேனல் நல்லா இருந்தாதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் கரெக்டானே? the multi member body மேல எந்த பாடியை பத்தி பேசுறேன்? எலெக்ஷன் கமிஷன் மல்டி மெம்பர் பாடி got 2 new members சொல்றாங்க within days of the resignation of அருண் கோயல் resign ஆகி கொஞ்ச நாள்ல ரெண்டு பேரை எடுத்துட்டாங்க. சரியா? எலெக்ஷன் கமிஷனர் இவரே ஒரு எலெக்ஷன் கமிஷனர் இவரு செலக்ட் ஆனதுல இவர் அப்பாயின்ட்மென்ட்லயே சிக்கல். இவர் அப்பாயின்ட்மென்ட்ல என்னது? whose appointment itself in the list of constituent bench க்கு நடுவுல constitution bench hearing எதுக்கு நடந்துச்சு? எங்களுக்கு என்ன வேணும்? truly independent process வேணும். எதுக்கு? நாம் selecting members of the panel that conducts and supervises. சரி, இப்போ இங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஹியரிங் நடக்குது இல்ல? இந்த ஹியரிங் யாருக்கு நடக்குதுன்னு சொல்லுங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கா இல்ல பேனலுக்கா? பேனலுக்கு. சரியா? இப்ப செலக்ட் பண்ற இந்த பேனல் இருக்குல்ல, இந்த பேனல் தான் என்ன பண்ண போகுது? எலெக்ஷனை நடத்த போகுது. எலெக்ஷனை அப்ப அந்த பேனல் மெம்பர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன நடத்துறாங்க? ஒரு ஹியரிங் நடத்துறாங்க. சரியா? சரி, இந்த பேனல் மெம்பர்ஸையுமே இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ் தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. கரெக்ட்டா தப்பா? கரெக்ட் தானே? இவனை ஒழுங்கா செலக்ட் பண்ணாதான் இது ஒழுங்கா. ரைட். இப்பதான் கிரிட்டிக்ஸ் லைன் வந்து. கிரிட்டிக்ஸ் வந்துட்டு ஆர் கிரிட்டிக்ஸ் வந்து ராங் இல்ல. எப்போ வெந்து பாயிண்ட் அவுட் பண்றாங்க. என்னது? ஒரு ஆக்ட் இருக்குங்க. இந்த ஆக்ட் தான் என்ன பண்ணும்? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்புறம் மத்த எலெக்ஷன் கமிஷனர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த process என்ன பண்ணும்? இந்த ஆக்ட் கரெக்ட்டா இருக்கா தப்பா இருக்கா? அந்த ஆக்ட் appear to fall short of the sort of independence. அப்போ எப்படிப்பட்ட ஒரு இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்ட்டு பின்னாடி சொல்றாங்க. அந்த எப்படிப்பட்ட இண்டிபெண்டன்ஸ் வேணுமோ அந்த இண்டிபெண்டன்ஸ் இந்த ஆக்ட் கொடுக்குதா? கொடுக்கணும். சரியா? சரி, எப்படிப்பட்ட இண்டிபெண்டன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா அதான் பின்னாடி இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா இந்த கிளாஸ்ல இருக்கு. இருக்குல்ல? எப்படிப்பட்ட இண்டிபெண்டன்ஸ் நமக்கு வேணும்? எப்படிப்பட்ட இண்டிபெண்டன்ஸ் வேணும்? கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் இருக்குல்ல, இவன் ஒரு விஷன் பார்த்தான்ல, இவன் ஒன்ன பார்த்தான்ல, இவன் பார்த்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? இண்டிபெண்டன்ஸ். which எதை ரெஃபர் பண்ணுது? சரி, இப்போ இந்த சென்டென்ஸ் வாசிப்போமா? the constitutional bench verdict of March 2023 envisaged independence. சரியா? இல்ல the sort of independence. புரிஞ்சுச்சா? சரி, அடுத்து இங்க 5 நிமிஷம். the selection took place at the time in the petition act was about to be taken up for. இந்த செலக்ஷன் நடக்கிறது எப்ப அப்படின்னா அந்த ஆக்ட்ல தாங்க எல்லா பிரச்சனையுமே இருக்கு. அந்த ஆக்டுக்கு ஒரு பெட்டிஷன் ஒருத்த போடுறான். அந்த ஹியரிங்க்கு வரப்போகுது. டக்குனு அந்த டைம்ல என்ன பண்ணாங்க? செலக்ஷன் பண்ணாங்க. ரைட். டு unfortunate set of circumstances. இதுதான் இருக்கா? இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் எல்லாமே நீங்க நெகட்டிவா பாத்துக்கணும். அன்பார்ச்சுனேட் லக்கே இல்லாத செட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் சிச்சுவேஷன்ஸ். முன்னாடி அதுதான் இருக்குதா? நெகட்டிவா தான பாத்துட்டே வரோம். இது கூட சேர்க்கறதுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க. மிஸ்டர் ரெசிக்னேஷன் ஃபார் சார் எதுக்கு ரிசைன் பண்ணாரு அப்படினா காரணம் கேட்டா என்ன சொல்றாரு? பர்சனல் ரீசன் சொல்றாரு. இத எவனுமே என்ன பண்ணல. என்னடா பர்சனல் ரீசன் உனக்கு அப்படின்னு யாருமே கேட்கல. இவரும் என்ன பண்ணல. ஒரு மர்மமாவே இருக்கு. அடுத்து it is a matter of grave concern. grave சீரியஸா நீங்க கவலைப்படணும். எதுக்கு அப்படின்னா that an election commissioner, ஒரு எலெக்ஷன் கமிஷனர். யார் இந்த எலெக்ஷன் கமிஷனர்? அருண் கோயலை பத்தி நம்ம முதல்ல பேசினாங்க. சோ இங்கே அவரை பத்தி பேசாங்கன்னு எடுத்துக்கிடுவோம். கரெக்டா தெரியாது, பின்னாடி பாத்துக்கிறோம். ஒரு எலெக்ஷன் கமிஷனர் whose term and the election commissioner term was set to go on for இவருக்கு கொஞ்சம் மாசம் இருக்கா? கொஞ்சம் வருஷங்கள் இருக்கா? கொஞ்சம் வருஷங்கள் இருக்கு. கொஞ்சம் வருஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் கமிஷனர்
என்ன சூஸ் பண்றாரு? Choose to resign just days before the commission finalized the change. Just days before வந்து பாப்போம். எதுக்கு முன்னாடி அப்படினா லோக்சபா யாரு ஃபைனலைஸ் பண்ணனும் அப்படினா எலெக்ஷன் கமிஷன் தான் என்ன பண்ணனும்? எத லோக்சபா எலெக்ஷன் ஷெட்யூல இவங்க தான் ஃபைனலைஸ் பண்ணனும். ஃபைனலைஸ் பண்றதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இவர் எப்படிப்பட்டவர் ரிசைன் பண்றாரு? ஒரு எலெக்ஷன் கமிஷனர் ரிசைன் பண்றாரு. இவர் சாதாரண ஒரு எலெக்ஷன் கமிஷனர் கிடையாது. இவருக்கு இன்னும் என்ன இருக்கு? எத்தனையோ வருஷம் இருக்கு. எத்தனையோ வருஷம் இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் கமிஷனர் என்ன பண்றாரு? ரிசைன் பண்றாரு. அப்படிங்கிறது ஒரு சீரியஸான பிரச்சனை. எத்தனையோ வருஷங்கள் இருக்குங்க அவருக்கு. கொஞ்ச நாள் எலெக்ஷன் ஒரு ஷெட்யூல் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ரிசைன் பண்றாரு அப்படிங்கிறது ஒரே சின்ன பிரச்சனை கிடையாது, ஒரே சீரியஸான பிரச்சனை. அடுத்தது goes without saying. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவுமே சொல்லாம இதை வந்து புரிஞ்சுக்கிறோங்க. it goes without saying சொல்லவே வேண்டாம், எதுவும் சொல்லணும் அவசியமே இல்லை. goes without saying that the selecting the election commissioners has no bearing. Has no bearing na has no என்னது? டாலரேட் பண்றதா? has no bearing na has no effect, has no consequence, has no influence. அதான் has no effect on the sentence meaning பார்த்துட்டு பிரேக் கூட போறோம். நல்லா பாருங்க. on the competence. competence என்னமா? capability, ability, capability or suitability of ரெண்டு பேர் இருக்காங்களா? ஞானேஷ் குமார் and சுக்பீர் சிங் சந்து, the two new election commissioners, right? It goes without saying sentence மட்டும் சொல்ல போறோம். it goes without saying அப்படினா நம்ம சொல்லவே வேண்டாம். என்ன சொல்ல வேண்டாம் அப்படினா the discussion on the process. the discussion பண்றாங்க. எதுல டிஸ்கஷன் பண்றாங்க? ப்ராசஸ்ல. சரியா? ஒரு ப்ராசஸ்ல. எந்த ப்ராசஸ்ல? இந்த ப்ராசஸ்ல என்ன பண்ணுது? யாரை செலக்ட் பண்ணுது? எலெக்ஷன் கமிஷனர்ஸ் செலக்ட் பண்ற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு டிஸ்கஷன் போகுது இல்ல. இதுக்கும் எஃபெக்ட் இல்லங்கறான். மேல ஒன்னு இருக்குது, மேல ஒரு டிஸ்கஷன் இருக்கு. சரியா? இந்த டிஸ்கஷனுக்கும் the discussion has no effect on. the discussion எதுக்கு மேல எஃபெக்ட் கிடையாது. the discussion எதுக்கு மேல எஃபெக்ட் கிடையாது? on the competence or suitability of Yanesh Kumar and Sukhbir Singh Sandhu. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, அதுக்கும் இதுக்கும் எஃபெக்ட் கிடையாதுன்னு சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்க? இன்ஃபரன்ஸ் சொல்லவே வேண்டாங்க. சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னது? இங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணாங்கல்ல, இந்த டிஸ்கஷனுக்கும் எதுக்கும் எஃபெக்ட் கிடையாது. ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிருக்காங்கல்ல, இந்த ரெண்டு பேருடைய கேப்பபிலிட்டி அண்ட் சூட்டபிலிட்டி. இப்போ ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிருக்காங்கல்ல, தெருவுல போற ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணல. இவங்க ரெண்டு பேருமே கேப்பபிளான கேண்டிடேட்ஸா, கேப்பபிள் இல்லாத கேண்டிடேட்ஸா? கேப்பபிளான கேண்டிடேட்ஸ் தான். சரியா? இவங்களை செலக்ட் பண்றதுல பிரச்சனை கிடையாது. இவங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்க, செலக்ட் பண்ண ப்ராசஸ்ல தான் நமக்கு பிரச்சனையே தவிர செலக்ட் பண்ண பர்சன்ல பிரச்சனை கிடையாது. ரெண்டு பேரும் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் மேல எங்களுக்கு கோபம் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் வேஸ்ட், யூஸ்லெஸ் அப்படி நாங்க சொல்லல. இவங்க ரெண்டு பேருடைய கேப்பபிலிட்டிலையும் சூட்டபிலிட்டிலையும் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்ல. பிரச்சனை இவங்கள்ட்ட கிடையாது. பிரச்சனை செலக்ட் பண்ண ப்ராசஸ்ல தான் பிரச்சனை. அதுக்கும் இதுக்கும் என்னது இல்ல. புரிஞ்சுச்சா? சரி, பிரேக். இன்னைக்குதான் எடிட்டோர்ல நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஈஸியா, செகண்ட் பேராகிராஃப் ஈஸியா? ஃபர்ஸ்ட் லைன் ஈஸியா, அதான் முடிச்சிருக்கோம். சரியா? அந்த செகண்ட் பேராகிராஃப் அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காது, அதே மாதிரி தான் இருக்கும். இதை விட கஷ்டமா போகாது.
கஷ்டம் நினைக்காதீங்கம்மா, சரியா? இப்போ ராசியில கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஸ்கிப் பண்ணிடுவோம். சரி, இந்த எக்ஸாம் ஸ்கிப் ஆயிடும், சரியா? ஒரு ஆர்சி விட்டுட்டு பாராசெம்பல் கேக்குறாங்க, கிரிட்டிக்கல் ரீசனிங்ல வருது, என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இத 1 மணி நேரத்துல வாசிக்கிறவங்க இருக்கான், இதே இத 3 மணி நேரத்துல வாசிக்கிறவங்களும் இருக்காங்க, இதே இத வாசிக்க முடியாதவங்களும் இருக்காங்க, இதே இத 10 நிமிஷத்துல வாசிக்கிறவங்க, சரியா? கண்டதை வாசிக்க எவ்வளவு நேரம் ஆச்சு உங்களுக்கு? 10 நிமிஷம் வாசிட்டீங்கல்ல, வாசிச்சுட்டு வர, சரியா? 10 நிமிஷத்துல வாசிக்கிறவங்க இருக்காங்க. நீங்க 10 நிமிஷம் வரைக்கும் வர வேண்டாம், சரியா? ஒரு 1 மணி நேரத்துல இதை வாசிக்கணும், சரியா? 1 ஹவருக்கு மேல இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்? ரீட் பண்ணணும். எவ்வளவு ரீட் பண்ண ஒரு நாளைக்கு? எவ்வளவு ரீட் பண்ண ஒரு நாளைக்கு? 25 மணி நேரம் ரீட் பண்ணணும். அடுத்த நாள்ல 1 மணி நேரம் கடன் வாங்கி ரீட் பண்ணணும், சரியா? எப்போ வரைக்கும் ரீட் பண்ணணும்? ஓ, தூங்குறது டவுட் கேக்குறாங்க. பாஸ் ஆகிற நாள் வரைக்கும் ரீட் பண்ணணும், சரியா? எவ்வளவு ரீட் பண்ணாலும் பத்தாது, சரியா? நம்ம கிளாஸுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு, 2 பேர் தான் இதுக்கு முடிச்சிருக்காங்க. பிளிங்க் 150 பிளிங்க் முடிச்சா உங்களுக்கு பரிசு, சரியா? எவ்வளவு சொன்ன? 1000 ரூபாயா 2000 ரூபாயா? 5 AM முடிச்சா 2000, சரியா? 5 AM முடிக்க முடியுங்க. 150 பிளிங்க் முடிச்சா 2000, 100 பிளிங்க் முடிச்சீங்கன்னா 1000 ரூபாய். இது வரைக்கும் ஆன்லைன்ல சேலஞ்ச் விட்டுருக்கேன், இந்த சேலஞ்ச, சரியா? 2-3 பேர் வாங்கிருக்காங்க, அவ்வளவுதான், வேற யாருமே வாங்கல. 150 பிளிங்க்ஸ் முடிச்சீங்கன்னா 2000, 150 நாள்ல முடிச்சிடலாம், 5 மாசத்துல முடிச்சிடலாம். ரெக்கார்ட் ஆகிட்டு தானே இருக்குது. சரி, நெக்ஸ்ட் பேராகிராஃப். இதுக்கப்புறம் 100 வாசிக்கலாம், இல்ல பழச இருந்தே வாசிக்கலாம், பிரச்சனை இல்ல. பழைய பேட்சா இருந்தாலும் நீங்க வாசிக்கலாம், புதுசு நீங்க ஆரம்பிக்கலாம். ரைட், தென் தி மே லைஃப். உண்மையான ப்ராப்ளம் இங்க இருக்கலாம்ங்கறாங்க. எங்க இருக்கலாம்? மே லைஃப். இந்த லைஃப் பாத்துறோம், டைம் இல்ல. பாத்துக்கோமா? என்ன பாத்துக்கோ? ஒரு இடத்துல வைக்கிறது லை. போய் சொல்ற லை வேற, சரியா? அது வேற. இது வந்து ஒண்ணே ட்ரான்சிட்டிவ், இன்னொன்னு வருமா? எது ட்ரான்சிட்டிவ்? எது? ஏ வந்துச்சுன்னா டிரான்சிட்டிவ்னு சொன்னேன், டிரான்சிட்டிவ். இதே மாதிரி தான் ரைஸ், அப்படிதானே? டிரான்சிட்டிவ், ரைஸ் இன்ட்ரான்சிட்டிவ், லைங்கிறது இன்ட்ரான்சிட்டிவ். V2 V3 சொல்லுங்க பாப்போம். லேக்கு லே, லைடு, லைன், லை, லைன் இருக்கா? ரைட். லை, லே, லைன். லே, லைடு, லைன். அண்ணே ஒண்ணு லைடு, லைடு. லைடு. லைடு தான். பாரு, எழுத மாட்டேங்குது. லே, லைடு, லைடு. லை, லே, லைன். சரியா? இது ரெண்டும் இன்ட்ரான்சிட்டிவ். அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் வர. இது ரெண்டும் டிரான்சிட்டிவ். ரைட். ரியல் ப்ராப்ளம் மே லை. LI இருக்கா? பின்னாடி ஆப்ஜெக்ட் வராது. எந்த வார்த்தை பின்னாடி ஆப்ஜெக்ட் இருக்கா? என்ன வந்திருக்கு? ப்ரிபோசிஷன். மே லை வித் தொடர்ந்து இல்லையா? மே லை வித் தி லா. இந்த லால தான் பிரச்சனை இருக்கலாமா? இந்த லா, the law that parliament chose to enact பண்றாங்க. என்ன அர்த்தமா? லாவை கொண்டு வராங்க, சரியா? புதுசா லா உருவாக்குறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்ல யார் இருப்பா? பார்லிமெண்ட்ல யாருங்க? MLAs, MPs. இவங்க தான் பார்லிமெண்ட்ஸ், சரியா? MLA வந்து ஸ்டேட்ல, MPs வந்துட்டு சென்ட்ரல்ல. ரைட். The parliament chose to enact. எப்போ பண்ணாங்க? chose to enact last year. சரியா? அப்போ உண்மையான பிரச்சனையே எங்க இருக்குது அப்படின்னா இந்த லால தான் இருக்கு. இந்த லாவை
பார்லிமெண்ட் சூஸ் பண்ணாங்க, எனாக்ட் பண்ணணும். எந்த எப்போ லாஸ்ட் இயர், ரைட். எதுக்கு இவங்க இது பண்ணாங்க அப்படின்னா இன் ரெஸ்பான்ஸ் டு தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் ஏதோ ஒன்னு பண்ணிருக்கா, அதுக்கு ரெஸ்பான்ஸா தான் ஒரு லா வந்திருக்கு. அந்த லால தான் என்ன இருக்கு பிரச்சனை இருக்கு, ரைட். இன் ரெஸ்பான்ஸ் டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இவன் சும்மா இல்லாம கேள்வி கேட்டான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சரியா? உங்க வேலையே இதுதான், இவங்க கரெக்டா இதை பண்ணிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கேள்வி கேட்டிருக்காங்க. எதை கேள்வி கேட்டிருக்காங்க? கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்னா ஏதோ ஒண்ணு இல்ல, என்ன இல்ல, எந்த ஒரு லெஜிஸ்லேஷனுமே இல்ல அப்படின்னு யாரு கேள்வி கேட்கிறா? கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்கறதுக்கு ரெஸ்பான்ஸ் தான் ஒரு லா. இந்த லால தான் என்ன இருக்கு ப்ராப்ளம் இருக்கு, ரைட். இந்த கேள்வி கேக்குறாங்க, கேள்வி கேக்குறது லெஜிஸ்லேஷன் இல்ல. எப்ப இந்த சின்ஸ் இன்செப்ஷன், இன்செப்ஷன்னா பேய் படம் மாதிரி தான் நம்ம தெரியும், அப்படிதானே? இன்செப்ஷன் என்னது? பிகினிங் அப்படினா இன்செப்ஷன். பேய் படம் பார்த்தது இன்சிடியேஷன் அர்த்தம் ஈவிடா. படத்துக்குள்ளே போயாச்சா? இன்சிடியஸ் என்ன அர்த்தம்னா ஹிடன், அப்படிதானே? ஸ்னீக்கி படிச்சோமா, ஸ்டெல்த் படிச்சோமா, அது கூட இன்சிடியஸ். சரி, அது மறைஞ்சிருக்கிறது. இது இன்செப்ஷன். இன்செப்ஷன்னா பிகினிங். Since the beginning of the Constitution ஆரம்பத்துல இருந்து இவங்க என்ன போடல, எந்த ஒரு லெஜிஸ்லேஷனா லா போடல அப்படின்னு யாரு கேள்வி கேக்குறா? கேள்வி கேட்ட உடனே இவங்க ஒரு லா போட்டுறாங்க. இந்த லால என்ன ஆகுது? ரைட். இப்படி ஒரு லா போடணும்னு எதுல இருக்கு அப்படின்னா as required under Article 324 தான் எலெக்ஷன் கமிஷன் பத்தி பேசுது. சரியா? டிஎன்பிசி ஸ்டூடண்ட் பாத்தீங்களா, அதனால நமக்கு தெரியும். 324 to 329 இதுதான் எலெக்ஷன் கமிஷனை பத்தி பேசுறது. இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க ஒரு லா போடணும். லா போட்டு தான் என்ன பண்ணணும்? லா போட்டு என்ன பண்ணணும்? இந்த எலெக்ஷன் கமிஷனரையோ இல்ல எலெக்ஷன் கமிஷன் சூஸ் பண்ற பேனலையோ சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த லா இல்லையேன்னு சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்ட உடனே இவங்க ஒரு லாவை போட்டுறாங்க, ரைட். இந்த ஆர்டிகல் 324 தான் என்ன இருக்குது? laying down the appointment process for the election commission எப்படி சூஸ் பண்ணனும் அப்படிங்கிற ஆர்டிகல் 324. இதுபடி ஒரு லா நீங்க போட்டு ஆகணும். இந்த லாவை எங்கன்னு யாரு கேள்வி கேக்குறா? சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேக்குறாங்க. கேள்வி கேட்ட உடனே பார்லிமெண்ட்ல என்ன போடுறாங்க? ஒரு லா போடுறாங்க. அந்த லால தான் என்ன ஆகுது? புரிஞ்சுச்சா? அடுத்தது எங்க அடுத்து சொல்லுது அப்படின்னா கோர்ட் எதுல அடுத்தது அப்படின்னா was under ECIC Election Commission of India இண்டிபெண்டன்ட்டா இருக்கு. எதுல இருந்து? from the executiveல இருந்து இவங்க இண்டிபெண்டன்ட்டா செயல்படணும். so that reason ஏன் அப்படின்னா so that the elections the panel conducts are truly free and fair. இப்போ கை காமிக்கிற ஆளின் பதில் சொல்லு. நம்ம எத்தனை இடிக்குகள் பாக்குறோம், எவ்வளவு வேகமா பாக்குறோம் அப்படிங்கறத தாண்டி இந்த கரும்புச்சார் கரெக்ட் பாத்தீங்களா, புளிஞ்சு எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எடிட்டோர்ல இருந்து எல்லா கண்டனையும் புளிஞ்சு புது பேட்சுக்கு வரிசையை கேள்வி கேட்கப்படும். ஸ்பெக்ஸ் போட்டுக்கார்ல பிங்க் கலர் ஷர்ட், உங்க லைன் வரிசையை சொல்லணும். புதுசு பழசு கிடையாது. சரியா? ரெண்டு கிளாஸ் இருக்குது. கன்ஜங்ஷன் எங்க? ரெண்டு கிளாஸா மூணு கிளாஸா? மூணு கிளாஸ். the panel conduct பண்றதுங்கிறது verb, panelங்கிறது subject, ஆர்ங்கிறது verb. சரியா? the elections are எத்தனை கிளாஸ்? எத்தனை கிளாஸ்ங்க? மூணு கிளாஸ் இருக்கா? இது ஒரு கன்ஜங்ஷனா? இன்னொரு கன்ஜங்ஷன் எங்க? அதுதான் இதுன்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்க ப்ரோ. பக்கத்துல அமைதி
அமைதி. இது தலை குனிறாப்ல பக்கத்துல. நெக்ஸ்ட் கடைசி சோவா ப்ரோ. சோ தட் சேர்த்து ரீசன் ப்ரோ. ஒத்த கன்ஜெக்ஷன் இது. வந்தா தூக்கத்தில் இருந்து பாதி பேர் எந்திக்கிறார்கள். நீங்க எங்க வரும்? பேனல் கண்டெக்ஸ். பேனல் கீழே வருமா? பேனல் விச்சா கிடையாது. கிடையாது கிடையாது. கேட்டு வைங்க மக்கள், ஆள்கிட்ட கேட்டு வைங்க. சட்டமாமா எலெக்ஷனுக்கு பக்கத்துலயா? என்ன என்னமா எலெக்ஷனுக்கு பக்கத்துல என்னது? சரி உன் பக்கத்துல வந்தது இங்க எலெக்ஷன் பக்கத்துலயா? போயிருவோம். எல்லாருமே சேர்ந்து போயிருவாங்க. அடி வாங்கி சேர்ந்து அடி பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப பிளேஸ் எப்படியா இருக்குங்களா? நீங்க என்ன சொல்றாங்க? பேனல் கண்டெக்ஸ் அப்புறம் டாட்டா சரி ஆன்சர் சொல்லுங்க. elections which the panel சரியா? which சொல்லிட்டீங்க, இடம் மாத்தி சொல்லிட்டீங்க சரியா? சரி which the panel conducts தனியா படிப்போமா? the panel conducts அவ்வளவுதான். the panel conducts செல்லைனா பரவாயில்ல பாத்துக்கிடுங்க. இந்த மாதிரி அடுத்த 3 4 5 6 7 8ன்னு போக போக புரிஞ்சிடும். மனசுல தெரிஞ்சிச்சுதானே இது? ரைட். பேனல் கண்டக்ட் பண்ற எலெக்ஷன் எப்படி இருக்கணுமா? மீனிங் படிச்சிட்டோமா? ஃபேர் என்னது? நியாயமா இருக்கணும். இங்க நியாயம் அப்படிங்கிற மீனிங் வரும். எழுத மாட்டேங்கிறோம். இப்போ சுப்ரீம் கோர்ட் எதுல அழுத்தி சொல்லுது அப்படின்னா இசிஐ இண்டிபெண்டன்ஸா இருக்கு. எதுல இருந்து? எதுக்கு இவங்க இண்டிபெண்டன்டா இருக்கணும்? அப்பதான் இந்த எலெக்ஷன் பேனல் கண்டக்ட் பண்ணது இல்ல, அந்த இன்டர்வியூ எலெக்ஷன் பேனல் கண்டக்ட் பண்ற எலெக்ஷன் வந்துட்டு எப்படி இருக்கணும்? ஃபேராவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்க பிரிஞ்சிருந்தாதான், எக்ஸிகியூட்டிவ்ல இருந்து இந்த இசிஐ பிரிஞ்சிருந்தாதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. towards that right நிப்பாட்டிங்க. towards that என்ன மீனிங்? அந்த எந்த எண்ட் மீனிங் இருக்கா? எண்ட்னா என்ன அர்த்தம்? எந்த எண்ட்? towards that goal. முன்னாடி ஒன்னு சொன்னாங்களாங்க, என்ன சொன்னாங்க? ஈஸி யார்கிட்ட பிடிச்சிருக்கணும்? பிடிச்சிருக்கணும்ங்க. அந்த கோலை நோக்கி போறதுக்கு ஒண்ணு பண்ணிருக்காங்க. இட்டு யார சொல்றாங்க? யார சொல்றாங்க? இந்த சென்டென்ஸ் யார பத்தி பேசிருக்காங்க? ஈஸி பத்தி பேசிருக்காங்க. கோட்டை பத்தி பேசுறாங்க. கோர்ட் தான் என்ன பண்ணுது? எம்பசைஸ் பண்ணுது ஈஸியை பிரிஞ்சிருக்கணும். இந்த எண்டை நோக்கி இட்டு ஷார்ட் ஏதோ ஒண்ணு தேடுது. ஈஸியை தேடுதா இல்ல கோர்ட் தேடுதா? கோர்ட் தான் தேடுதுன்னு வச்சுக்கிடுவோம் சரியா? நான் போடுறது கரெக்ட்னு சொல்லல, கோர்ட்னு வச்சுக்கிடுவோம். பின்னாடி பாத்துக்குவோம். கோர்ட் தேடுது. கோர்ட் என்ன தேடுது? ஷார்ட் டு
fill the vacuum னா என்னது empty space. இப்போ எதுடி empty space னா ஒரு லா போடணும். அந்த லா ஆனா இப்போ லா போடல. கரெக்ட்டா? லா போடலையான்னு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் லாவை என்ன பண்ணல போடாம ஒரு empty space இருந்துச்சு இல்ல, அது என்ன பண்றாங்கன்னா sought to fill the vacuum by an interim arrangement. interim arrangement எப்படிப்பட்ட அரேஞ்ச்மென்ட்? டெம்பரரியா ஒரு அரேஞ்ச்மென்ட். லாவை போட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா இந்த இப்ப போட்டுருவாங்க அப்படிங்கறாங்க. நீ போடுற வரைக்கும் நான் ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மென்ட் ரெடி பண்றேன் அப்படின்னு யாரு சொல்றா? சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அப்ப இந்த இட்டு யாருதான்? சுப்ரீம் கோர்ட். சரியா? it sought to fill the vacuum by an interim arrangement. அந்த விச் ரெஃபர் பண்ணுது? இந்த அரேஞ்ச்மென்ட்க்கு கீழ என்ன அப்படின்னா ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மென்ட். என்னது இது? ஒண்ணு, ரெண்டாவது, ரெண்டு, மூணாவது, மூணு பேர் இருக்காங்கல்ல, ஃபார்ம்டு தி. இதுலதான் நம்ம சிக்கலே வருது. அப்படிதானே? பிரச்சனை வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனர்லயோ எலெக்ஷன் கமிஷன்லயோ கிடையாது. அவங்கள சூஸ் பண்றதுக்கு இந்த குரூப்பை போட்டது யாரு? சுப்ரீம் கோர்ட். டெம்பரரியா ஒரு அரேஞ்ச்மென்ட் பண்ணுது. அதுல மூணு பேர் இருக்காங்க. ஒண்ணே பிரைம் மினிஸ்டர், இன்னொன்னு எதிர்க்கட்சி தலைவர், மூணாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஃபார்ம்டு இவங்க மூணு பேர் சேர்ந்து யாரை செலக்ட் பண்ணுவாங்க? டு சூஸ் தி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் இவங்களை சூஸ் பண்றதுக்கான செலக்ஷன் கமிட்டில மூணு பேரை போட்டிருக்காங்க. ரைட், ஓகே. இது போட்டது யாரு? சுப்ரீம் கோர்ட் போட்ட டெம்பரரி அரேஞ்ச்மென்ட். சரி, அடுத்தது சூப்பர். அப்படி இருக்கு. ஆனா இது எது வரைக்கும் இருக்கணும்? it was meant to be only until கரெக்ட்டா? லா போடல, லா போட்டீங்களான்னு கேக்குறாங்க. லா நாங்க போடல. டெம்பரரி அரேஞ்ச்மென்ட் எது வரைக்கும் தான்? ஆக்சுவலி எங்க ஆரம்பிச்சது? பிரச்சனையே எதுல ஆரம்பிக்குது? ரியல் ப்ராப்ளம் மே லை வித் தி லா தான் பிரச்சனை. அடுத்தது in response the government enacted a law. இப்பதான் இந்த லா தான் என்ன இருக்கு? இந்த லா தான் பிரச்சனை. ரைட், எல்லாம் that இப்ப இவங்க ஒரு பேனல் போடுறாங்க. என்ன பேனல் போடுறாங்க? comprising the prime minister. ஒண்ணு, இன்னொன்னு besides the besides என்னது? மூணாவது யார்? லீடர் ஆஃப் தி. அப்படி இல்ல அப்படின்னா லீடர் ஆஃப் தி பார்ட்டி. இப்போ அவங்க ஒரு மூணு பேர் போடுறாங்க. யாரெல்லாம்? பிரைம் மினிஸ்டர், அடுத்தது அப்போசிஷன், அடுத்தது இவங்க யாரு? பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு லா போடுறாங்க. இதுல யாரா இருக்கா? பிரைம் மினிஸ்டர், அடுத்தது சீஃப் மினிஸ்டர், அடுத்தது லீடர் ஆஃப் தி. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா இங்க யார் இருக்கா? இங்க யார் இருக்கா? இதுல இருக்குன்னு சொல்றோம். சுப்ரீம் கோர்ட் போட்டதுலயா இதுலயா? இதுதான் அந்த லா. இந்த லா போட்டுட்டு இவங்க மூணு பேர் தான் என்ன பண்ணலாமா? எலெக்ஷன்லயும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனையும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லாவை போடுறாங்க. சரி, இப்ப இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத பாப்போம். அடுத்த லைன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ரீடிங் நல்லா இருக்கு. சரியா? சூப்பரான லைன். லைன் யாருக்கு புரிஞ்சிச்சு? வாசிக்க புரிஞ்சா? சரி, இப்ப வாசி புரியுதா பாருங்க. Question now before the court. இப்போ ஒரு கேள்வி இருக்கு. Nice whether committee in which இருக்குல, which எதை ரெஃபர் பண்ணுது? Committee in which the executive has can be a truly independent authority. இப்போ இதுதான் மாறிக்க முடியாது. கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு.
என்னது அப்படின்னா ஒரு கமிட்டி. எப்படிப்பட்ட கமிட்டி? இந்த கமிட்டில எக்ஸிகியூட்டிவ்னா யார சொல்றாங்க? செலக்ட் பண்ண போறாங்கல்ல, செலக்ஷன் கமிட்டி, அவங்கள தான் எக்ஸிகியூட்டிவ்னு சொல்றாங்க. சரியா? எக்ஸிகியூட்டிவ்னு நம்ம கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் படிச்சிருக்கோம். இங்க யார சொல்றாங்க? செலக்ஷன் கமிட்டி. இந்த எக்ஸிகியூட்டிவ்ல யார் இருக்கா? ஹஸ் a 2-1 மெஜாரிட்டி. இந்த 2-1 மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி உண்மையிலே இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி யாரு கேள்வி கேக்குறா? ஆக்சுவல் ஃபுல் கதை, ஃபுல் எடிட்டோரியலுடைய ஒத்த ஹிஞ்ச் பாயிண்ட் இதுதான். என்ன அப்படின்னா கோர்ட் கேள்வி கேக்குறது என்ன, நீங்க யூனியன் மினிஸ்டர் யார் சொல்றதை கேட்பாரு? நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டீங்க. உப்புகி சபைக்கு ஒரு லீடர் ஆஃப் த, இப்ப என்ன மெஜாரிட்டி இருக்கு? எப்படி கண்டினியூ பண்றதுதான் யாரா வருவா? எலெக்ஷன் கமிஷனரா வருவார். இது உண்மையிலே இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டியா? யாரு கேள்வி கேக்குறா? கேக்குற கேள்வி கரெக்டா தப்பா? இது உண்மையிலே இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டியா? அவ்வளவுதான். The argument போடுறாங்க. என்னது? that prime ministers have chief election commissioner and election commissioner seems ஒரு ஆர்குமெண்ட் போடுறாங்க. என்னது? எப்பவுமே பிரைம் மினிஸ்டர் சூஸ் பண்ணுவாரு. யார் சூஸ் பண்ணுவாரா? எப்பவுமே இதாங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற ஆர்குமெண்ட் பார்க்கிறதுக்கு எப்படிதான் இருக்கா? அட்ராக்டிவா. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா பாதி பேர் நான் கேட்டுக்கிறேன். அல்டிமேட்லி அண்ட் எந்த ப்ராசஸ் பத்தி பேசுறாங்கன்னு சொல்லுங்க. எந்த ப்ராசஸ் பத்தி பேசுறாங்க? செலக்ஷன் ப்ராசஸ். has to yield பண்றது என்னது? give up, give in, surrender. சரியா? surrender எடுத்துக்கிறோம். has to surrender to இங்க தான் வச்சிட்டாங்க பெரிய ஆப்பா. சரியா? has to yield to one more இருக்கா? one more நான் சொன்னேனா? one more என்னன்னு சொன்னேன்? இந்த one more இருக்குலமா, இந்த one more பாதியில நிக்குது. சரியா? one more னா என்னது அப்படின்னா one more person. ultimately and executive dependent process has to executive dependent process na selection process இருக்குல்ல, ஃபைனலா அந்த process வந்துட்டு யார்ட்ட சரண்டர் ஆகணுமா? ஒருத்தர்ட்ட சொல்லல. யார்ட்ட சொல்றாங்க? இன்னும் ஒரு ஆள் வேணும்ங்கறாங்க. சரியா? நீங்க செலக்ட் பண்றது முன்னாடி ஒரு செலக்ஷன் கொடுத்தாங்க 2-1 மெஜாரிட்டி வச்சு. கரெக்ட்னு பேசுறாங்க, தப்பு பேசுறாங்களா? தப்பு. நமக்கு என்ன வேணுமா? இன்னும் ஒரு ஆள் வேணும்ல. இந்த ஒரு ஆள் எப்படி தெரியுமா இருக்கணும்? வேறு ஊன்றி இருக்கணும். 3 சப்ஜெக்ட் ரூட் பண்ணப்பட்டிருக்கணும். எதுல வேறு ஊன்றி இருக்கணும்? இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய கொள்கை. கான்ஸ்டிடியூஷனல் கொள்கையில வேரூன்றின இன்னொருத்தர் வேணும். எந்த கான்ஸ்டிடியூஷனல் கொள்கை? என்ன வேணும்? நமக்கு வேணும். எதுக்கு? இந்த கொள்கையில இண்டிபெண்டன்ட் பாடி இருந்தாதான் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் வேணும். சாரி, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடத்த முடியும் அப்படிங்கிற கான்ஸ்டிடியூஷனல் கொள்கையில வேரூன்றின இன்னொரு ஆள் வேணும். எதுல? செலக்ஷன். சரியா? ரைட். இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுட்டா? அப்ப இன்னொரு ஆள் வேணும். சும்மா சாதாரண ஒரு ஆள் வேண்டாம் எனக்கு. கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ்ல வேறு ஒரு ஆள் வேணும்.
even if கிடையாது, even if என்னது இருந்தாலும், although அப்படிங்கிற வார்த்தை. even if the CJI, Chief Justice of India, as an institutional head என்று யார சொல்றாங்க? எதுக்கு head அப்படினா சுப்ரீம் கோர்ட். சரியா? might not be the person most suited to be part of the selection process. Right. Meaning இவர் சூட்டபிளான ஆளுன்னு சொன்னாங்க, சூட்டபிளான ஆளு இல்லைங்களா? இவர் சூட்டபிளான ஆளு இல்ல அப்படின்றாங்க. அது புரிஞ்சுட்டா? CJI might not be the person most suited to be part of the CJI சூட்டபிளா இல்ல, நெகட்டிவ். கரெக்ட்டா? இங்க என்ன போட்டுருக்காங்க? ஆல்தோ இருக்காங்க. அவ்வளவுதானே? ரைட். முன்னாடி என்ன போட்டுருக்காங்க? முன்னாடி சொன்னது மாத்தி சொல்லுங்க. இவரு சூட்டபிளான ஆளா புரியுதான்னு பாருங்க. சரியா? சூட்டபிளான ஆளா இல்லேனாலும் பரவாயில்ல, இவரை கூட தூக்கி உள்ள போடுங்கங்கறான். இவரு சூட்ட இங்க பாருங்க, மேல என்ன சொல்லிருக்காங்க? நமக்கு யார் வேணும்? எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு ஆள் வேணும். எப்படிப்பட்ட ஒரு ஆள் வேணும்? ஓல்டு ஒரு ஆளா வேணுங்க. அவர் சிஜேயா இருந்தா கூட பரவாயில்ல, அவர் சூட்டபிளான ஆளு கிடையாது, இருந்தாலும் அவரையாவது உள்ள சேர்த்து ஓடுங்க. சரியா? திருப்பி சொல்றேன், திருப்பி சொன்னா புரியும். இது எதுக்கு சொல்றாங்க? இன்ஃபரன்ஸ் இப்ப நான் கேட்பேன், இன்ஃபரன்ஸ் கேட்பேன் சொல்றேன். சரியா? ஃபைனலா ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு விட்டு கொடுக்கணும். எதுக்கு? இன்னும் ஒரு ஆள் வேணும். அவர் எதுல இருக்கணும்? வேறொன்ற ஒருத்தரா இருக்கணும். சரியா? அந்த வேறொன்ற ஒருத்தரா இருக்கிறவரு சிஜேஐ சூட்டபிளான ஆளு கிடையாதுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்க? ஒண்ணு வேற ஆளை சேருங்க. வேற ஆளை சேர்க்க முடியலன்னா அட்லீஸ்ட் வரையாவது சேருங்க. இவர் சூட்டபிளான ஆளா இல்லைனாலும் அப்படிங்கிறான். புரிஞ்சுட்டா? செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லாவே ஆத்தருடைய ஒபினியன். கீர்த்தி வந்து இன்ஃபரன்ஸ் சொல்லுவார். என்ன இன்ஃபரன்ஸ்? எதுல கடைசி லைன் என்ன இன்ஃபரன்ஸ்ங்க? இன்ஃபரன்ஸ் தேடி சொல்லுங்க. இன்ஃபரன்ஸ் எனக்கு தேடி சொல்லுங்க. லாஸ்ட் லைன் உடைய இன்ஃபரன்ஸ். பிரைம் மினிஸ்டர் மட்டும் சூஸ் பண்ண கூடாது, நடுவுலயும் ஒரு ஆள். சீஃப் ஜஸ்டிஸ் நடுவுல இருப்பாரு. சொல்றீங்களா? இன்ஃபரன்ஸ் அதேதான். சொல்லுங்கம்மா, சத்தமா சொல்லுங்கம்மா. கோர்ட் ஒரு கமிட்டி ரெடி பண்ணிச்சு இல்ல, அதுல யாரெல்லாம் இருந்துச்சா? பிரைம் மினிஸ்டர், அப்போசிஷன். அவங்க போட்டதே நல்லா தான் இருந்துச்சு. அவங்க போடும் போதாவது யாரு சேர்த்திருந்தாங்க? கொஞ்சம் யோசிச்சு சேர்த்திருந்தாங்க. ஆனா இவங்க யாரும் சேர்க்கவே இல்லை. பிரைம் மினிஸ்டர் போட்டாங்க, மினிஸ்டர், அட்லீஸ்ட் யாரையாவது சேர்த்துக்கிறீங்க. அவங்க போட்டாங்கல்ல, டெம்பரரியா ஒண்ணு போட்டாங்கல்ல, அதுவே பெட்டர்டா நீங்க போடுற லாவுக்கு. நீங்க இப்படி போடாதீங்க. அட்லீஸ்ட் இவங்களையாவது என்ன பண்ணிக்கீங்க, கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இவங்க எதுக்காக வந்து சீஃப் ஜஸ்டிஸ் விட்டுறாங்க அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் கரெக்டான ஆளு கிடையாதுன்னு நினைச்சு விடுறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் கரெக்டான ஆளு கிடையாதுன்னு நினைச்சுதான் இவங்க போடுறாங்க. அதுக்குதான் ஆத்தர் என்ன சொல்றாரு, வேற எவனையும் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, சரி வேற எவனா சூட்டபிளா இருக்கான் அவனை சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் யாரையாவது சேர்த்துக்கிறீங்க. ஒரு சூட்டபிள் இல்லன்னு சொல்லிட்டு யாரு சேர்க்கிறாங்கன்னு பாருங்க, அவங்க ஆட்களே ஒருத்தர் சேர்த்துக்கிறாங்க. அப்ப இப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ராவா ஒருத்தர், இந்த கதை ஃபுல்லாவே இந்த ஒருத்தரை நம்பிதான் இருக்கு. one more person இருக்கார்ல, the one more person இவர் எதுல இருக்கணும்னா கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபல்ல வேரூன்றி இருக்கணும். ஃப்ரீ எலெக்ஷன் வேணும்ங்கற கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபல்ல வேரூன்றி இருக்கணும். இந்த ஒத்த ஆள் இருக்கார்ல,
இவரு சிஜே ஐயா சிஜே சூட்டபிளான ஆளுன்னு சொல்றாங்களா? ஆள் இல்லன்னு கேக்குறான். இன்ஃபரன்ஸ் क्वेश्चन இது. அவே காலையில கேட்டீங்கன்னா சிஜே சூட்டபிளான ஆளு இல்ல. மோஸ்ட் சூட்டபிள் கிடையாது. சூட்டபிளான ஆளுன்னு சொல்றது மோஸ்ட் சூட்டபிள் தான் கொடுக்காங்க. அப்படியே போட்டுப்பாங்க. மோஸ்ட் சூட்டட் கிடையாது. இவரை விட பெட்டரான ஆளுகள் அப்போ அவங்கள தான் சூஸ் பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் இப்போ டோட்டல் இந்தியாவுடைய தலையெடுத்து இந்த டெமோக்ரசி இருக்குமா இருக்காதா, எந்த ஆட்சி இருக்கோ, இந்த நாடு எப்படி போகும் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்படின்னு முடிவு பண்றது எலெக்ஷன் கமிஷன் தான். அந்த எலெக்ஷன் கமிஷனை சூஸ் பண்றதுக்கு ஒரு செலக்ஷன் கமிட்டி போடுறாங்கல்ல, அவங்கதான். இதுலயும் இந்த ஒத்தாண்டு பாத்தீங்களா, இந்த ஒத்தாள் நினைச்சாருன்னா அந்த டோட்டல் நாடுடைய 5 வருஷம் தலையிலேயே மாத்தும். அப்படிப்பட்ட ஒரு ஆளை பத்தி தான் பேசி அந்த ஒத்தாள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்க ஒக்கியாவை படிப்போம். நிறைய சென்டென்ஸா புரியாது நம்ம. சரி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட செலக்ஷன் பேனல் வேணும்? இந்தியாவுக்கு எக்ஸிகியூட்டிவ் பயஸ் என்னது? மார்க்கிசம். ஹேஸ்டினா வேகமா பண்றது நெகட்டிவ் மீன். சரியா? பிலிப்னா என்னதுமா? மோட்டிவேஷன். ஜஸ்டிஃபைடு கிரிட்டிசிசம்னா நியாயமான கிரிட்டிசிசம். In the midst of not in middle of. Setting out na enna பண்ணுது? Explaining. False of it. Fail or wording na? Judgment. Validity na? Validity. செல்லுமா செல்லாதான்னு கேக்குறதா? சரியா? Validity na உண்மையா பொய்யா அப்படின்னு காமிக்கிறது. Circumstances na situations. About to be அப்படினா about to be கேக்குறப்ப நடக்க போகுது, நடக்கல, நடக்க போகுது. Grave concern. Serious concern. Has no bearing or consequences. Competence, suitability na capability. Right, இவங்க ரெண்டு பேட்ட பிரச்சனையே இல்ல. சரி, ஒரு நான் போடுறாங்க, இவங்க இதுக்கு போறாங்க. இன்செப்ஷன் நா insidious. So that அப்படினா என்னது? Reason. So பிரிச்சி that பிரிச்சி நம்ம படிப்போம். அது வேற, இந்த so that வேற. He was so brave that he fought a lion. அந்த so that வேற, இந்த so that வேற. படிக்கும்போது சேர்த்து படிச்சிரும். Envisage என்ன பண்ணுது? பார்க்கிறது. Envisage பார்க்கிறது. Right, next word. Vacuum na empty space. Interim na temporary. Enact பண்றாங்க, law enact பண்றாங்க, law கொண்டு வராங்க. Constituted na filled with, consists of the constituted. Besides na in addition. நமக்கு தெரியும். வேற எதுவுமே கஷ்டமா இருக்கு. பிரின்சிபல் என்ன அர்த்தமா? ஸ்பெல்லிங் பாத்துக்கங்க. கொள்கை ரூட்டடா இருக்காங்க அப்படினா என்ன அர்த்தம்? வேர். புரிஸ் அதாவது எடிட்டோரியல்